ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராபின் ஐடியாஸ். நம்ம ராபின் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் வீடியோ போடாமல் நம்ம ராபினஸில் என்னென்ன நியூ அரைவல்ஸ் வந்திருக்குன்றத ஒரு லைவ் அப்டேட்டாக இப்போ நம்ம பார்த்துக்கலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 5000 rupeesக்கு ரீல் ஸ்டீல் ஆஃபர் போட்டிருந்தோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட நியூ அரைவல்ஸாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட புக்ஸல் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. பைனியரோட 12 inch சப்பு. ஈக்குவலைசர் வந்திருக்கு, பாக்ஸோடு இருக்குது. ஜஸ்ட் 3000 rupees நம்ம தரலாம். போஸ்டனோட 10 inch சப்பு. யாமாவோட சப்பு 250 ஹை-எண்ட் மாடலு. மோரலோட 8 inch சப்பு. யாமாவோட 8 inch சப்பு. போஸ்டனோட 8 inch அண்ட் 10 inch சப்பு. போஸ்டனில் 10 inch சப்புலாம் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். ஓங்கியோவில் ஒரு 10 inch சப்பு. இன்ஃபினிட்டியில் 10 inch, ராபர்ட்சனோட 10 inch, போஸோட ஒரு கண்ட்ரோல் ஸ்பீக்கரு. மேக்னெட்டோட 12 inch ஆக்டிவ் ஃபார் ஹை-எண்ட் மாடலு. யாமாவோட 606 ஒரு ஸ்டீரியோ டவரு. ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. சைடில் இன்பில்ட் ஊஃபர் இருக்கும். ஓங்கியோட 5.0 பேக்கேஜு. அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. லாஸ்ட் டைம் போட்டிருந்த சோனி சோல்ட் ஆகிடுச்சு. இது அகைன் இன்னொரு ஸ்டாக் வந்திருக்கு. ஃபுல் ஒர்க்கிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடி, விசிடி, MP3 எல்லாமே வேலை செய்யும். ப்ளூடூத் டவுன்லோடு தரலாம். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. மேட் இன் ஸ்வீடன் டியூக்கோட ஒரு ஹை-எண்ட் மாடல் டவர் ஸ்பீக்கர் வந்திருக்கு. யமஹாவோட ஒரு ஹை-எண்ட் மாடல் 5.0 பேக்கேஜ் வந்திருக்கு டவர் ஸ்பீக்கர். 270 watts RMS கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை-எண்ட் மாடல். ஒரு டவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 kg இருக்குது வெயிட்டு. மிஷனோட ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். ரோஜஸோட 200 watts இருக்க ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். யமஹாவோட பவர்டு ஸ்பீக்கர். போல்காடியோட புக்ஸல் ஸ்பீக்கர். டிம்பர் அக்காஸ்டிக்ஸோட ஒரு பைபோலார் சரௌண்டிங்ஸ். கிளிப்ஸோட R500 என்ற ஒரு புக்ஸல் ஸ்பீக்கர். ஹை-எண்ட் மாடல் கிளிப்ஸி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. மானிட்டரோட புக்ஸல் ஸ்பீக்கர். யமஹாவோட சென்டர். எல்டெக்ஸோட மானிட்டர் சீரீஸில் ஒரு புக்ஸல் ஸ்பீக்கர். யமஹாவோட ஒரு 8 ohms 150 wattsல ஒரு 5.0 பேக்கேஜ். சோனியோட ஒரு பூம் பாக்ஸு ப்ளூடூத்து. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் பேட்டரி பேக்கப்போடு இருக்கும். ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. யாமாவோட ஒரு சென்டர் சரௌண்டிங்ஸு, புக் செல்ஃபு, ஃப்ரெஷ் கண்டிஷன். இது நாட் யூஸ்டு, இது ஃப்ரெஷ்ஷு. மாடர்ன் ஷாட்டோட அலுமினி ஸ்பீக்கர், LCR ஸ்பீக்கர்ஸ் இது. சோனியோட IV 300 பாக்ஸ் பீஸ் இருக்குது. நம்மகிட்ட 2 பீஸ் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ரிமைனிங் ஸ்டாக் சோல்ட் ஆகிடுச்சு. Q Acousticsோட ஒரு சென்டர் ஸ்பீக்கர். சோனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோம் தியேட்டர் சிஸ்டம். இது ஏவி ரிசீவரோட எஃபெக்டோட இது சாப்பிட்டு போயிடும். அந்த அளவுக்கான எஃபெக்ட் இது கொடுக்கும். BDVE 4100. இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணவங்களுக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 10/15 ரூமுக்கு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 3D ப்ளூரே ஹோம் தியேட்டர் சிஸ்டம். நம்மக்கிட்ட 15 நம்பர் ஸ்டாக் இது மாதிரி அவைலபிள் இருக்குது.
ஸோ எங்கேயுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்காது. நம்மகிட்ட ஃப்ரெஷ் கண்டிஷனில் 15 நம்பர்ஸ் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ ப்ளூரே, ப்ளூடூத், ஏஆர்சி, ஆப்டிக்கல், யூஎஸ்பி எல்லாமே இருக்கும் அதில். ஸோ ஜான் பேரலோட ஒரு ஃப்ளோ ஸ்டாண்டிங் டவர். ஸோ பாட்டமில் உங்களுக்கு 2 ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடல் இல்லாமல் 15,000 கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸ். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்லி ஃபார் அவர் ரெகுலர் வாட்சஸ் இன் ராபர்டஸ் சேனல். ஸோ கிளிப்ஸோட 12 இன்ச்சு சப் ஊஃபர் பாக்ஸ் பீஸ் இது. ஸோ நாட் யூஸ்டு, இது ஃப்ரெஷ் கண்டிஷன். ஸோ வார்ஃபடலோட ஒரு 15 இன்ச்சுக்கான ஆக்டிவ் ஊஃபர். ஸோ பாக்ஸ் பீஸ் இதுவும் நாட் யூஸ்டு. டெனானோட 2 ஏவி ரிசீவரு, அட்மாஸ் ரிசீவர் இது. ஸோ ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, இம்போர்ட்டடு. ரெண்டுமே ஃபுல் ஒர்க்கிங்கில் பாக்ஸ் பீஸோட இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷனு. ஜேபிஎலோட ஒரு 3-வே புக்ஸர் ஸ்பீக்கர். ஸோ 8 இன்ச் ஊஃபரு, ஒரு மிட்டு, ஒரு ட்விட்டரு. ஸோ ஜேபிஎலோட ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ ஜேபிஎலோட இன்னொரு புக்ஸர் ஸ்பீக்கர். ஸோ மினி டவர் மாதிரி இருக்கும், 8 இன்ச் ஊஃபரோட இருக்குது. ஸோ இது வீடியோவில் போட்டிருந்தோம், பிலிப்ஸே சோல்ட் ஆச்சு, கஸ்டமருக்கு டெலிவரிக்காக வச்சுருக்கோம். கிராமரோட அட்மாஸ் சீலிங் ஸ்பீக்கர்ஸ், ஹையன் மாடல், 8 இன்ச் வரும் அதில். ஸோ நம்மக்கிட்ட 4 பீஸ் பாக்ஸோட வந்திருக்கு, 4 பேர் இருக்குது, 8 ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் கிராஃப்டோட சீலிங் ஸ்பீக்கர்ஸ் 4 பேக்கேஜ் இருக்குது. ஜேபிஎலோட 1 பேர் இருக்குது சீலிங் ஸ்பீக்கர். ஸோ பைனியரோட 12 இன்ச் ஊஃபர் உள்ள மாடல், ஹை எண்டு. ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிள் இருக்குது, ஏஇ அவைலபிள் இருக்குது. பிஎன்டபிள்யூவோட டவர் இருக்குது நம்மக்கிட்ட, நல்ல குவாலிட்டி, பிஎன்டபிள்யூ ஹை எண்ட் மாடல். ஸோ வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. ஓங்கியோவோட அட்மாஸ் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரில் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இவ்வளோ டவர் பேக்கேஜ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் அட்மாஸ் ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட்மாஸ் மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்கானது தான். ஸோ ஸ்டீரியோவில் நீங்கள் இந்த டவர் யூஸ் பண்ணும்போது இதோட ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்மகிட்ட ஸ்டீரியோவில் டவர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் இருக்குது, சோனி இருக்குது, மரான்ஸ் வித் ஈக்குவலைசரோட இருக்குது. ஃபுல் ஒர்க்கிங் பட்டன்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். டெனான் இருக்குது, மரான்ஸ் 7.1 இருக்குது. ஸோ ஈக்குவலைசரில் 3 பீஸ் வந்திருக்கு ஸ்டாக் அவைலபிள். ஸோ டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை வெஸ்ட் தாம்பரம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜேபிஎலோட நம்மகிட்ட அட்மாஸோட பார் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, ஒயர்லெஸ் இது. ஒயர்லெஸ் பார், ஒயர்லெஸ் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி அட்மாஸ், ஸோ ட்ரூ ஒயர்லெஸ் வரும், விர்ச்சுவல் அட்மாஸ் வரும். ஸோ ஒயர்லெஸில் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28,000 வரும். நம்ம ராபர்டஸில் கொடுக்க போகிறது ஒன்லி 9,000 மட்டும்தான். ஜேபிஎலோட ஒரிஜினல் சிஸ்டம், ஃபுல் ஒர்க்கிங். இதில் ஏஆர்சி, ஆப்டிக்கல், ப்ளூடூத் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு மிக்சர் வந்திருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட் கண்டிஷன் வித் பாக்ஸோட அடாப்டரோட இருக்குது. ஸோ அது ஃப்ரெஷ் பீஸு. ஸோ 3,000 பீஸ் மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்சல் சர்வீஸும் பண்ணி தரலாம். ஸோ போஸ்டனோட ஒரு 10 இன்ச் ஊஃபரு. ஸோ மாடல் நம்பர் ASW 250. ஸோ ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, ஹெவி வெயிட் மாடலு. ஃப்ரெண்ட்ஸ், யாமாவோட சப் 250. ஸோ 250 வாட்ஸ் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் லெவல் இன் அவுட்லாம் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டீரியோ இன் கொடுத்து அவுட் எடுத்து சப்பாவும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல் தான் அது. ஸோ யாமோ 250 ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இதோட சப் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான மாடல். யாமோவில் இந்த மாடல் நல்ல ஹெவியான மாடல். ஃப்ரெண்ட்ஸ், வார்ஃபடலோட WH210 மாடல். ஸோ 10 இன்ச் டவுன் ஃபயரிங் ஊஃபர், பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஹை எண்ட் மாடல். கிராஸர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் எல்லாமே வேலை செய்யுது, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஃபினிட்டியோட ஒரு 10 இன்ச்சு ஆக்டிவ் ஊஃபரு. ஸோ டவுன் ஃபயரிங்கு, ஓல்டு மாடலு, அனலாகில் ஒரு கண்ட்ரோல்லாம். ஸோ ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுக்குது. ஸோ மூவிஸ் பார்க்கும்போது இந்த சிஸ்டம் உங்களுக்கு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஓங்கியோட SKW 591 ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, டவுன் ஃபயரிங்கு, 200 வாட்ஸ் வரும். போஸ்டனோட 10 இன்ச் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஓரலோட ஒரு 8 இன்ச் சப் வந்திருக்கு. யாமோவோட ஒரு 8 இன்ச்சு, போஸ்டனோட ஒரு 8 இன்ச்சு டவுன் ஃபயரிங்கு, இன்ஃபினிட்டியோட 8 இன்ச்சு, யமஹாவோட 8 இன்ச்சு. யமஹாவில் 2 பேக்கேஜ் இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. யமஹா சப்பு பார்க்க தான் காம்பேக்டாக இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,000 மட்டும்தான். ஸோ மேலே உள்ள யமஹா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் ஸ்பீக்கரோட பேக்கேஜாக வரும். ஸோ மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் டெம்பஸ் சப் 300A மாடல் நம்பர். ஸோ 12 இன்ச்சு, ஸோ 300 வாட் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட் பிராண்டை பொறுத்த வரைக்கும் இது 500 வாட்ஸ் வரைக்கும் எஃபெக்ட் கொடுக்கும், அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ பேக் சைடில் டபுள் ஏர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான பஞ்ச் இருக்குது. ஸோ இருக்கிறதே தெரில, ரொம்ப சாஃப்ட் பஞ்சு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கார்னர் டேமேஜ் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேக் வியூ பார்த்துக்குங்க. ஸோ கிரில்லும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
டியூக் பிராண்டு, மேட் இன் டென்மார்க் வரும். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப ஓல்டு மாடலு, பட் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. 6 இன்ச்சஸில் டுவல் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரிஜினல் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷன்லேயே இருக்குது. மாடல் நம்பர் DK740S. ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 40 to 20,000 kHz வரும். மேட் இன் டென்மார்க். ஸோ ஒரிஜினல் பேக்கேஜ் இது. இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேட் இன் டென்மார்க் சிஸ்டம்லாம் கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான். பேஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு ஹை எண்ட் மாடல். நீங்கள் அட்மாஸ்க்கு மேலே பவர் ஆம்ப் வச்சுனாலும் அதை போட்டு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் கேப் தான். ஜஸ்ட் இது டென்ட் மட்டும் தான், டேமேஜ் கிடையாது. இது ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணதால் உள்ள போயிருக்கு. இது ரிமூவ் பண்ணி எடுக்கலாம், பட் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யமஹாவோட ஒரு ஹை எண்ட் மாடல் டவர் பேக்கேஜ். ஸோ இது பார்க்கும்போது யமஹாவில் ஒரு லோ மாடல் மாதிரி தெரியும், பட் இது பார்த்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு. 300 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பீக் பவர் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ்க்கான டவர்ன்றது ஒரு ஹை எண்ட் மாடல்னு சொல்லலாம். நீங்கள் டேரெக்டாக பவர் ஆம்ப்லேயே போட்டு 300 வாட்ஸ் வரைக்கும் பீக் யூஸ் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்சஸ்க்கான டூல் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு டோன் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. 300 வாட்ஸ்க்கான டவர் பேக்கேஜ். ஈச் டவர் வந்து 300 வாட்ஸ் வரும். 125 வாட்ஸ்க்கான சென்டர் ஸ்பீக்கர், 100 வாட்ஸ்க்கான சரௌண்டிங் ஸ்பீக்கர், 300 வாட்ஸ்க்கான டவர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் டவர் ஸ்பீக்கர் வித் லெக்கோடு இருக்குது. அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. டெப்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாஸ்டிக் எனர்ஜி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஈக்குவலான பாக்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ பைஆம்பிக் கொடுத்துருக்காங்க. லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இருக்குது. 6 ohmsக்கு 300 வாட்ஸ் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. யமஹா NS8900 மாடல் நம்பர். ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 போடலாம். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஷோரூம் கண்டிஷனில் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஹை எண்டான டவர் ஸ்பீக்கர்னு இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஏஇ இருக்குது. ஏஇக்கு ஈக்குவலண்டான எஃபெக்ட் இது தாராளமாக கொடுக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹை எண்ட் சிஸ்டத்துக்கு நம்ம ராபின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பைனியரோட 5.0 பேக்கேஜ். ஸோ 8 ohmஸில் 150க்கான 4-way டவர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சஸ்க்கான டுவல் ஊஃபரு, 3 இன்ச்சஸ்க்கான மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர், ஒரு ட்வீட்டரு. ஸோ 8 ohmஸ்க்கு 125 வாட்ஸ்க்கான சென்டர் ஸ்பீக்கரும், 8 ohmஸ்க்கு 120 வாட்ஸான சரௌண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு ஹை எண்ட் மாடல் ரிசீவர் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 8 ohms ஸ்பீக்கரு, ஸ்டீரியோக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 8 ohmஸ்க்கு 120 வாட்ஸ் சரௌண்டரு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், போல்கடியோட ஒரு ஹை எண்ட் மாடல் சென்டர் ஸ்பீக்கர். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ohmஸ்க்கு 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்கடியோவில் 8 ohmஸ்க்கு 200 வாட்ஸ் ரொம்ப ஹை எண்ட் மாடலு. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோ சொன்னபடி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேக்கேஜ் செலக்ட் பண்ணும்போது சென்டர் ஸ்பீக்கரில் ரொம்ப வால்யூம் வைக்கிற மாதிரி ஹை எண்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரிஜினல் போல்காடியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, வித் கிரில்லோடு இருக்குது. ஒரிஜினல் டிரைவர்ஸு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஸோ டிரைவ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சஸில் டுவல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெனாயோட ஃபியூஷன் 3 6.5 இன்ச்சஸ்க்கான ஊஃபரு, ஒரு டோன் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது பாக்ஸு. ஸோ டெனாய் உங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு புக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. நம்ம ராபின்ஸில் கொடுக்க போகிறது ஜஸ்ட் 16,500 மட்டும்தான். டெனாய் ஃபியூஷன் 3 ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வுட்டு கலர் இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ மாடல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்டெக்ஸோட மானிட்டர் ஸ்பீக்கர், மானிட்டரோட ஒரு புக்ஸர் ஸ்பீக்கர், கிளிப்ஸோட ஒரு ஹை எண்ட் மாடல் புக்ஸர் ஸ்பீக்கர். ஸோ 3 பேக்கேஜ் நம்மகிட்ட நியூ வரையில் வந்திருக்கு. இது இல்லாமல் அட்மாஸோட சீலிங் ஸ்பீக்கர்ஸாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிளிப்ஸோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா புக் செல்ஃபு, பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு. ஸோ பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ மாடல் நம்பர் RP500M. ஸோ அதோட பீக் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. பீக் வந்து 300 வாட்ஸ் வரும். அதான் ஹை எண்ட் மாடல். ஸோ வெண்ட் பாருங்கள், ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸு, ஸோ கிளிப்ஸு நம்ம கண்ட்ரியில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வரும். பட் நம்ம கொடுக்க பொறுத்து லோவஸ்ட் ப்ரைஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லுக் பாருங்கள். ஸோ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் கேஸு. ஸோ ஈஸியாக ஸ்டிக்கி ஆகும். ஸோ லேட்டஸ்ட் மாடலு. ஸோ 5.5 இன்ச்சஸ்க்கான ஊஃபரு,
ஸோ காப்பர் கோனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் கிஃப்டான எஃபெக்ட் அடிக்கும். ஸோ கிளிப்ஸை நம்ம எப்பவுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்ததுக்கான மாடல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மானிட்டர் ஆடியோவோட மானிட்டர் 7 புக்ஸஸ் ஸ்பீக்கர். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா 1990s மாடல், கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் கிட்ட ஓல்டு. இது நம்மகிட்ட போல்கோட ஸ்பீக்கராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 இயர்ஸ் ஓல்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் மாடல்ஸு, ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸு. ஸோ மானிட்டர் ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் செல்ஃபு. ஸோ 8 ohmsக்கு 75 watts கொடுத்துருப்பாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் மானிட்டரோட ஸ்பீக்கர் இது. ஸோ உள்ள உங்களுக்கு மேக்னெட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ள மேக்னெட்லேயே பார்த்தீங்கன்னா மானிட்டர் 7 போட்டிருக்கும். ஸோ ஒரிஜினல் சிஸ்டம் ஜஸ்ட் வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரிஜினல் பேக்கேஜு. ஸோ நம்ம ராபிடோஸில் ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லி தான் கொடுப்போம். ஸோ ஒரிஜினல் டிரைவர்ஸு 4.5 inches டோப்டு பல்ப் கோன் ஊஃபர். ஸோ 0.75 inches உங்களுக்கு அலுமினியம் டோம் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் சிஸ்டம். A to Z செக் பண்ணியாச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். போல்கோட புக்ஸஸ் ஸ்பீக்கர். ஆக்சுவலாக அது புக்ஸெல்லாம் யூஸ் பண்ணலாம், சரௌண்டிங்காக யூஸ் பண்ணலாம். இதோட காம்பேக்ட் டிசைனால் நீங்கள் அதை அட்மாஸ்க்கு சீலிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடல்ஸை. ஸோ ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் சிஸ்டம். ஸோ மானிட்டர் சீரிஸ் 2 இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்டாக்ஸோட மானிட்டர் 3. ஸோ மேட் இன் டென்மார்க் வரும். ஸோ 150 watts ஸ்பீக் கொடுத்துருக்காங்க 8 ohmsக்கு. ஸோ ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஒரிஜினல் பேக்கேஜ் 8 ohmsக்கு 150 watts ஸ்பீக்கு. ஸோ 50Hz to 22,000 Hz கொடுத்துருக்காங்க. மேட் இன் டென்மார்க் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 1 inchக்கான ட்வீட்டரு, 5 inchesக்கான ஊஃபரு. ஸோ அதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வெண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டம் சைடு வெண்ட் உள்ள ஒரு புக்ஸர் ஸ்பீக்கர். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு ஆடியோ ஃபைல் கிரேட் இது. ஸோ டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இந்த 3 புக் செல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலிங்க்கு இது குறை இருக்காது. அந்தளவுக்கான சாஃப்டான குவாலிட்டி கொடுக்கும். ஸோ நார்மல் ஸ்பீக்கர் மாதிரி இது கத்தாது. ஸோ எல்டாக்ஸு, இதில் மானிட்டர் சீரிஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட M31 ஒரு டவர் ஸ்பீக்கர். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஹெவி வெயிட் உள்ள மாடல் இது. ஸோ லேட்டஸ்ட் மாடல். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். டவர் ஸ்பீக்கர் பேக்கேஜ். டிம்பர் அக்காஸ்டிக்ஸோட பைபோலார் சரௌண்டிங். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. யமஹாவோட 8 inch ஊஃபர் மாடல் HS8. ஸோ இது வந்து பவர்டு ஸ்டுடியோ ஸ்பீக்கரு. ஃப்ரெஷ் கண்டிஷனு, ஷோரூம் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு மேலேயே இருக்கும். நல்ல ஹெவியானது. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு ஸோ எக்ஸ்எல்ஆர் இன்புட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எல்ஆர் இன்புட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டுடியோ ஸ்பீக்கரு. ஸோ 2 பேராக இருக்குது. நீங்கள் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ரூமே அது கவர் பண்ணுறோம். யமஹாவோட ஒரிஜினல் HS8 மாடல். ரோஜஸோட ஒரு டவர் ஸ்பீக்கர். 4-way டவர், டபுள் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. 6 inches ஒரு மிட் ரேஞ்சு, 6.5 inches டபுள் ஊஃபரு. ஸோ 8 ohmsக்கு 200 watts கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹை எண்ட் மாடல் டவர் இது. ஸோ இதோட பேஸ் எஃபெக்ட்டுக்கு இலையே கிடையாது. அந்தளவுக்கான குவாலிட்டி கொடுக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். போல்கோட ஒரு ஃப்ளோ ஸ்டாண்டிங் டவர். ஸோ போல்கோட ஒரிஜினல் பேக்கேஜ். யமஹாவோட சென்டர் அண்ட் ஃப்ளோ ஸ்டாண்டிங் இன்னும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ 250 watts ஸ்பீக் கொடுத்துருப்பாங்க. ஸோ 555 மாடலு, NS 555, 444. ஒரு ஹை எண்ட் வேரியண்ட்டு. ஸோ கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கும். டெப்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருப்பாங்க பேக் சைடில். ஸோ சென்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். புக் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா யாமோவில் ஒரு சென்ட்ரு, ஒரு புக் செல்ஃபு ஃப்ரெஷ் கண்டிஷனில் அவைலபிள் இருக்குது. ஸோ மாடர்ன் ஷார்ட்டோட LCR ஸ்பீக்கர். ஸோ 8 ohmsக்கு சப்போர்ட் இருக்குது. 2 ohms, 4 ohms, 8 ohms நீங்கள் போட்டுக்கலாம். இது LCR ஸ்பீக்கரு. நீங்கள் 3 ஸ்பீக்கரையும் 3 டவராக இதை பேரலல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே கனெக்ஷன் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு அட்மாஸ் பேக்கேஜாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு, மாடர்ன் ஷார்ட்டு. Q அக்காஸ்டிக்ஸோட 3090 CI சென்டர் ஸ்பீக்கர் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. Q அக்காஸ்டிக்ஸோட 3050 CI. ஸோ ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கு 2 பேக்கேஜ் இருக்குது. ஸ்டீரியோக்கு அட்டகாசமாக இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்வூஃபரே தேவைப்படாது. கிளிப்ஸோட R120 SW. ஸோ 12 inch ஆக்டிவ் ஊஃபர் பாக்ஸ் சீல்டு பேக்கேஜ் இது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வார்ஃபடலோட 15 Pro. இதில் ஹை எண்ட் மாடல். இந்த சீரீஸில் இது ஹை எண்ட் மாடலு.
1500 வாட்ஸ் பீக் உள்ள ஒரே ஒரு ஆக்டிவ் ஊஃபர். ஸோ அது ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி வரும் அந்த பாக்ஸு. ஸோ XLR பின் தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கன்வெர்ட்டரை சேர்த்து நம்ம தரலாம். 15 இன்ச்சஸில் வர ஆக்டிவ் ஊஃபர் வார்ஃபடல் ஹையன் மாடல். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் சப்பு போட்டால் போதும், வீட்டையே 2 ஆகிடும். அதுக்கான எஃபெக்ட் இது கொடுக்கும். ஸோ ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா BDVN 9200 நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. 7200W நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரில் இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக பாக்ஸ் ஐட்டம் இது ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, ஃபுல் ஒர்க்கிங்கு. ஸோ இந்த அளவுக்கான மாடல்ஸு ஹோம் தியேட்டரில் நம்ம ராபின்ஸ் சேனலில் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்மகிட்ட 15 நம்பர்ஸ் ஆஃப் ஹோம் தியேட்டர்ஸ் இருக்குது. BDV 4100. இப்போ நீங்கள் ஒரு டெனானில் ஒரு 250 BT வாங்கி ஒரு பேக்கேஜ் வாங்கி செட் பண்ணிங்கன்னா ஒரு 70,000 to 80,000 வந்துடும். பட் அதோட பெர்ஃபார்மன்ஸோட இது பெர்ஃபார்மன்ஸ் டபுளாகவே கொடுக்குன்னு சொல்லலாம். இது நேரில் வந்து நீங்கள் டெமோ பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்கும். சோனியோட ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் நம்மகிட்ட 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ மாடல் நம்பர் GTK PG10. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் வச்சுக்கலாம். ஸோ பார்ட்டி பண்ணும்போது உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் ஸ்நாக்ஸ் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 10 kg வரைக்கும் வெயிட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்பில்ட்டாக வரும். இது ஃபோல்டபுள், இது ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத்து, USB, மைக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா போட்டும் பெர்ஃபெக்டாக வேலை செய்யுது. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 hours கிட்ட நிற்கும். ப்ளீஸ் தான் இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 பீஸ் அவைலபிள் இருக்குது. லாஸ்ட் டைம் போட்டு LG பூ பாக்ஸு சோல்ட் ஆயிடுச்சு. ஒரு பீஸ் அவைலபிள் வந்திருக்கு திரும்பவும். ஃப்ரெஷ் கண்டிஷன் கிடச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். JBLோட நார்த் ரிட்ஜி ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து ஒரு 3-way புக்ஸ் ஸ்பீக்கர் சொல்லலாம். மினி டவர் மாதிரி இருக்கும். ஹையன் மாடல் ஃப்ரெஷ் கண்டிஷனில் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. JBLோட நார்த் ரிட்ஜு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. 8 inchesக்கான ஊஃபர், 3.5 inchesக்கான மிட் ரேஞ்சு ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜான் பேரலோட ஒரு டபுள் ஊஃபர் வச்ச மாதிரி ஒரு டவர் ஸ்பீக்கர் ஃப்ளோ ஸ்டாண்டிங். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட 3 ஈக்குவலைசர்ஸ் இருக்குது. ஸோ 10 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ ஆம்ப் ஸ்டாக் வந்திருக்கு. ஸ்டீரியோ ஆம்பில் பைனியர் VSX 425. ஸோ இதில் பேஸு ட்ரிபிள் பேலன்ஸ்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. கென்வுட்டோட ஸ்டீரியோ ஆம்பு இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேடியோ இருக்கும். அதில் ரேடியோ மட்டும் வேலை செய்யலை, பட் நீங்கள் ஆம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மரான்ஸோட ஒரு 7.1 AV ரிசீவர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ரிசீவர். ஆக்சுவலாக ஸ்டீரியோவில் எஃபிட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுக்கும். STR 4500 மாடல் நம்பர். டெனானோட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் PMA 560 டெனான். மரான்ஸோட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இன்பில்ட் ஈக்குவலைசரோட இருக்குது. PM 5200 DC, இது இம்போர்ட்டட் மாடல். சோனியோட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், டெக்னிக்ஸோட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், கென்வுட்டோட A65 அண்ட் A85 மாடல் நம்பர். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேண்டு ஈக்குவலைசரில் சோனி அவைலபிள் இருக்குது. மாடல் நம்பர் SEQ 400. சக்காடோட ஜப்பான் மேக்கு. இவங்களோட ஒரு 3D ப்ளூரே ஹோம் தியேட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D ப்ளூரேவோட வரும். ப்ளூடூத்து, ARC, ஆப்டிக்கல் எல்லாமே வரும். ஆங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டவர்லேயே நெட்வொர்க் கிராஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த மாடல் ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெஷ் கண்டிஷனில் கிடச்சிருக்கு. Yamahaவோட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஸோ இன்பில்ட் ப்ளூடூத்தோடு இருக்கும் அந்த மாடல். 4 சேனல் ஸ்டீரியோ, நீங்கள் 2 சேனலும் போட்டுக்கலாம். ஸோ அட் அ டைமில் 4 ஸ்பீக்கரும் பாட வைக்கலாம். ஸோ டியூனரோட இருக்குது. ஒரிஜினல் ரிமோட்டு. ஸோ பாக்ஸ் பீஸ் இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளூடூத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் Yamahaவில். லோ பட்ஜெட்டுக்கு இதுதான் கிடைக்கும் நமக்கு. ஸோ 110 வோல்ட்டு இன்க்ளூடிங் அடாப்டர் நம்ம சேர்த்து தரலாம். பைனியரோட ஒரு 10 inch ஊஃபர் உள்ள 3-way பாக்ஸு. ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் வீடியோ இதில் போட்டிருக்கோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எஃபெக்ட்டுக்கு குறைய கிடையாது. ஸ்டீரியோக்கு பெஸ்ட் எஃபெக்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுல. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், JBLோட ஒரு கண்ட்ரோல் ஸ்பீக்கர். ஸோ மாடல் நம்பர் வந்து 24C. இந்த ஸ்பீக்கர் 8 ohms கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பேர் அவைலபிள் இருக்குது. ஸ்பீக்கர் கிராஃப்டோட சீலிங் ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் நம்மகிட்ட இருக்குது. CRS 5 மாடல் நம்பர். ஸ்பீக்கர் கிராஃப்ட்டு ஹையன் மாடலு. இது எல்லாமே இம்போர்ட் பண்ண ஸ்பீக்கர்ஸு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, நாட் யூஸ்டு, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது நம்மக்கிட்ட. கிராமரோட ஒரு அட்மாஸ் சீலிங் ஸ்பீக்கர் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. 4 பேர் இருக்குது. 8 ஸ்பீக்கர் இருக்குது. பாக்ஸ் ஐட்டம் இது. ஸோ வித் லெக்கோடு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சீலிங் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் உள்ளே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ CR5 மாடல் நம்பர்.
ஸ்பீக்கர் கிராஃப்ட்டு ஒரிஜினல் ஸ்பீக்கர் இம்போர்ட்டடு. ஸோ 4 பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அட்மாஸ்க்கு சரௌண்டிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லண்டனில் இது பெஸ்ட்டு பிராண்டு. அன்பாக்சிங் பண்ணியாச்சு. கிராமரோட காலில் 8C. ஸோ 8 ohmsக்கு 150 watts கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இதை நீங்கள் சீலிங்கில் டைரெக்டாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ கிராமரோட ஒரிஜினல் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணது. ஸோ நம்மக்கிட்ட 8 பீஸ் இருக்குது, 4 பாக்ஸ் இருக்குது, 2 பேராக. ஸோ ஹையன் மாடல். ஸோ மாடல் நம்ம செக் பண்ணிக்கங்க. SPK CC 678. ஸோ கிராமர். ஸோ நம்மக்கிட்ட இருக்க போஸை விட JBLோட அது 10 மடங்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ 8 inchக்கான ஊஃபர் கொடுத்துருக்க மாடல் இது. ஃப்ரெண்ட்ஸ், B&Wவோட DM305 ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். ஸோ B&W பிராண்டு, மேட் இன் இங்கிலாந்து வரும். ஸோ ஒரு ஆடியோஃபைல் ஸ்பீக்கர் ஃப்ரெஷ் கண்டிஷனில் கிடச்சிருக்கு நம்மக்கிட்ட. ஒரு ஹையன் மாடல்னே சொல்லலாம். ஸோ B&W. ஸோ வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 120 watts கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிசிம் சிஸ்டம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோட வெண்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோஃபைல் சப்போர்ட்டு பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ B&W ஒரு சின்ன புக் செல்ஃபே பார்த்தீங்கன்னா வேறு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஸ்டாண்டிங்கு. ஸோ கிரில்லோட இருக்குது நம்மக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், மேக்னெட்டோட Tempest 33 புக்ஸஸ் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 45,000 Hz கொடுத்துருப்பாங்க அந்த மாடல். ஸோ நம்மகிட்ட ஸ்டாண்டர்டும் இருக்குது. ஸோ Tempest 33 8 ohmsக்கு 150 watts ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 33லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 45,000 Hz இருக்குது. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் மின்ட் கண்டிஷன். 6.5 inches ஊஃபர் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டோட ஒரிஜினல் ப்ராடக்ட். ஸோ கிரில்லோட இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ டீட்டெயில் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்னெட்டோட மானிட்டர் சுப்ரீம் 202. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலு. ஸோ ஒரு டவரை விட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் கொடுக்கணும்னு சொல்லலாம். ஸோ நேரில் வந்து நீங்கள் ஆடியோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா 200 watts வரை பீக் கொடுத்துருக்காங்க 8 ohmsக்கு. ஸோ 40,000 kHz கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் புக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஹையன் மாடல்னே சொல்லலாம். ஸோ இது ஃப்ரண்ட்டு, இது பேக் வியூ. ஸோ கிரில்லும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் மேக்னெட் சுப்ரீம் 202. சோனியோட CMT DH3. ஸோ லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, என்கொயரி பண்ணாங்க. பட் அது போட்டால் உடனே சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அனதர் பீஸ் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ ஃபுல் ஒர்க்கிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல், DTS, ஸோ DVX கொடுத்துருப்பாங்க. S-Master டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ப்ளூடூத் டாங்கில் நம்ம தரலாம். USB இருக்குது. ஸோ DVD, VCD, MP3, ஆடியோ CD எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ பெர்ஃபெக்ட் கண்டிஷன். ஸோ பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ பார்க்க தான் காம்பேக்டாக இருக்கும், ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ பேஸ் எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ வாய்ஸ் சில்னஸும் சூப்பராக இருக்கும். ஸோ பேக் சைடு பாருங்கள். ஸோ ஒரிஜினல் கனெக்டர் பின்னோடு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ FM ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபுல் ஒர்க்கிங் சிஸ்டம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ காம்பேக்டான சிஸ்டம் இருந்தாலும் ஸோ நம்ம ராவல்ஸில் தேடி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஹோம் தியேட்டர்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிருக்கோம். ஸோ டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ராபி ரோடஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a great day.